பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை இந்த நாளிலே காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 120 அதனுடைய வசனம் 1. 120 சங்கீதம் 1 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உலக மனுஷனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, உலக மனுஷனிடத்துல உங்க நெருக்கத்திலே நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா மறு உத்தரவு வராது, கேளாதவர்கள் போல இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். தாவீது சொல்றார், இந்த வேதம் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு பலவிதமான நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு பண நெருக்கம், சிலருக்கு பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கம், சிலருக்கு பிள்ளைகளால நெருக்கம், ஆமா, சிலருக்கு வருமானத்துல நெருக்கம், சிலருக்கு வேலை இல்லை என்கிற ஒரு நெருக்கம், சிலருக்கு சுகம் இல்லை என்கிற ஒரு நெருக்கம், சிலருடைய வாழ்க்கையில உலக மனிதர்களால் நெருக்கம். பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறோம். ஆமா, நெருக்கத்திலே நாம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறார். கேளாதவர் போல இருக்கிறது இல்ல, அவர் செவி கொடுத்து நம்முடைய நெருக்கத்தில் இறங்கி வந்து நம்முடைய நெருக்கத்தை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே என்ன நெருக்கத்திற்குள்ளே நீங்க கடந்து போனாலும், எப்படிப்பட்ட நெருக்கடியின் பாதையில நீங்கள் கடந்து போனாலும், இன்னைக்கு தேவ சமூகத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி, அப்பா எங்க நெருக்கத்திலுமே நோக்கி கூப்பிடுகிறோம் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து விசாலத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக, என்னுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். டேடி, தொடர்ந்து எங்க நெருக்கத்தை மாற்றி, எங்க நெருக்கத்தில் எங்களுக்கு பதில் தருகிற கர்த்தர் உண்டு என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜீசஸ்.